அபி பால் மெயின் டி-ஷர்ட் போட்டா கூட அசி இப்போ ரொம்ப குஷி. எல்லாரும் மிகுந்த எதிர்பார்ப்போட இருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு தேதிய தலைவர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. நீங்க எல்லாரும் இவ்வளவு நாட்களா ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி நடக்க இருக்கு. இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாகவும் திருவிழாவாகவும் கொண்டாடலாம் அப்படின்னு தளபதி விஜய் அவர்களே அறிக்கை வெளியிட்டிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அறிமுக விழால கூடிய விரைவில் கட்சியினுடைய மாநாடு நடக்க போகுது. அந்த மாநாட்டுல கொள்கைகள் என்ன அப்படின்னு இது தொடர்பான விரிவான தகவல்களை சொல்றோம் அப்படின்னு பேசியிருந்தாரு. இந்த நிலையில தான் அந்த மாநாடு எப்ப அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கான அறிவிப்பும் வெளியாகி இருக்கு. அக்டோபர் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய வீசாலை கிராமத்துல மாலை 4 மணி அளவுல இந்த மாநாடு நடக்க இருக்கிறதா இந்த அறிக்கையில தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகள் என்ன, கொள்கை தலைவர்கள் யாரு, கொள்கை சார்ந்த செயல்பாடுகள் என்ன அப்படின்னு இதுக்கான விரிவான திட்ட அறிக்கையை வெளியிட போறதாகவும் சொல்லியிருந்திருக்காரு. நம்ம வெற்றி கொள்கை மாநாடு நம்ம வழிநடத்த போகக்கூடிய கொள்கைகளையும் நம்ம அடைய போகக்கூடிய இலக்குகளையும் முழங்கக்கூடிய அரசியல் திருவிழாவாகவும் பெருவிழாவாகவும் கொண்டாடப்பட இருக்கிறதா சொல்லியிருந்திருக்காரு. நம்மளுடைய முதல் மாநில மாநாட்டை எல்லா வகையிலையும் வெற்றிகரமா நடத்துறதுக்கு தமிழ்நாட்டு மண்ணை சேர்ந்த மகனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவையும் ஆசிகளையும் உரிமையோட கேட்டுக்கிறேன் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இவ்வளோ நாட்களா எப்போ கட்சியினுடைய மாநாடு நடக்கும் அப்படின்னு மிகுந்த எதிர்பார்ப்போட எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. அந்த தேதியை அறிவிச்சிருக்காரு. இதன் மூலமா கட்சியினுடைய கொள்கைகள் என்ன அப்படின்ற எல்லாமே தெரிய வரப்போகுது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.